Friends, welcome to Mr. Local YouTube channel. நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு துளி கூட பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம பாரம்பரிய முறைப்படி மண்பாண்டம் இதெல்லாம் வச்சு தான் ஒரு திருமணமே நடக்க போகுது. வாங்க பாப்போம். மண்டபத்துக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்களேன் ஃப்ளக்ஸே எவ்வளோ புதுமையாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நெகிழி இல்லா திருப்பூர் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தில் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு இவங்களோட சேர்ந்து பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்கு பொதுவாக நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. நம்ம இது நிறைய யூசேஜ் நமக்கு இங்கே இருக்குது. இதில் நம்ம என்னென்ன வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் இவங்க புதுசாக வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஸ்ட்ரா, கப்பு, பிளேட், இந்த பிளேட் எதனால் பண்ணதுன்னு நான் கேட்டேன், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அது அவங்க அந்த சொன்னது என்னென்னா கரும்பு சக்கையிலிருந்து வந்து இந்த பிளேட்டு கரும்பு சக்கையும் மக்காச்சோளம் வந்து பொடி பண்ணி கூழ் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க என்னென்னா நம்ம நிறைய மறந்து போன பொருட்கள், இயற்கையான உணவு, நம்ம வந்து நிறைய உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி இதில் இருக்குது. அவங்க நிறைய வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதோட கண்டினியூட்டியாக பார்க்குறது வந்து மண்பாண்ட பொருட்கள். இதில் வந்து ஆங்க்ரி பேர்ட் வெறும் நமக்கு ஆங்க்ரி பேர்ட் பொம்மைன்னு தான் நான் ஃபஸ்ட் நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஆங்க்ரி பேர்ட் பொம்மை மாதிரி இருக்கிற உண்டியல், அதுவும் மண்பாண்டத்தில் தான் செஞ்சுருக்காங்க. மண்பாண்டத்திலே செஞ்ச உண்டியல் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்டியல்ல வந்து பணம் சேர்க்கிறாங்கிற கான்செப்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதான் இப்போ இந்த ஆங்கிரி பேர்ட் உண்டியல், ராமாஜி இந்த மாதிரி ஏன் கார்ட்டூன் இதில் கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து அதை பிடிக்கிறதுக்காகவே மண்பாண்டத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்குவாங்க உண்டியலோட அவசியம் என்னங்கிறது. இந்த மாதிரி இவங்க பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விதைகள் வச்சுருக்காங்க. புக்ஸு, குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான், இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம விதைகள் வாங்கிட்டு போகும்போது நிறைய அங்கங்கே தூவி விட்டால் போதும். அது நேச்சுரலாக வந்து நம்ம பிளாஸ்டிக் ஒழிக்கிறோங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மரம், செடி, கொடிகளை வளர்க்கணும். அதுக்காக இவங்க இங்கே விதைகளை டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. நம்ம வேணும் எந்த மாதிரி விதை வேணும்னாலும் இவங்ககிட்ட இருக்குது. நமக்கு ஃப்ரீயாகவே தர்றாங்க. புக்ஸு, விதை, இந்த குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது அழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்தது முதல்ல இருந்தது இந்த பொம்மைகள், விளையாட்டு ஜாமான்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அது தெரியலை. ரெண்டாவது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விதை பந்துன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம கல்யாணத்துல எல்லாம் போனோம்னா ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் போட்டு ஒரு பை கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இவங்க வந்து விதை பந்து பை கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா 4 பால் இருக்குது. அந்த 4 பால் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதை பந்து அப்படின்னு சொல்கிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விதை பார்த்திங்கன்னா முளைச்சே இருக்குது, சின்ன ஒரு துளிர் விட்டுருக்கு. இது நம்ம எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போட்டு போனால் கூட போதும், அது பிற்காலத்தில் அது ஒரு மரமாக வளர்ந்து நிற்கும். இங்கே 4 பால் இருக்குது உள்ளே. இது வந்து வர்றவங்க எல்லாத்துக்கும் இவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதைப்பந்துகள் இந்த கல்யாணத்தில் வந்து இவங்க நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500ஆவது மரமாக மாறணுங்கிறத என்னோடய ஆசை. அது என்னோடய ஆசை மட்டும் இல்லை, இந்த ட்ரீம் டு டீமோட ஆசை கூட. இந்த டீம் தான் வந்து இந்த கல்யாணத்தில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வைக்கலான்னு சொல்லி இந்த பொண்ணு மாப்பிள்ளையோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க.
சாலட் கூட பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 1/30 தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப் மாதிரியே இருக்குது, ஆனால் பிளாஸ்டிக் கப் கிடையாது. இது வந்து இந்த கரும்பு சக்கை இந்த கப் பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கையில் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம இது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கோ இல்லை குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த கப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பிளாஸ்டிக் கப் கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் சாப்பிட்றோம், அது கூட டம்ளர் பார்த்தீங்கன்னா சில்வர் டம்ளர் தான். வாங்க, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதுமையான நெகிழி இல்லா திருமணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். அண்ட் தேங்க்ஸ் டு Dream20. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.